Welcome to Abbas Mathematics. Dear students, 12th standard differential equation, solve dy by dx plus 3y by x equal to 1 by x square, y equal to 2 when x equal to 1. This is linear equation. Dy by dx plus py equal to q form, where p equal to coefficient of y, that is 3 by x, q equal to 1 by x square. We have to find integral p dx. Integral p is 3 by x, 3 taken outside, 1 by x dx. 1 by x na log x integration. The power rule, logல power rule, இது வந்து பவர் போயிருச்சு. log modulus of x power 3. modulus of x power 3 வந்து x cube னு போட்டுடலாம். அப்போ IFனா integrating factor, e power integral p dx equal to e power log பவர் x cube னு வந்துடுது. x cube. இந்த e power log வேல்யூ வந்து உனக்கு தெரியும் 1. அதனால் e power log விட்டுட்டு மீத உள்ள x cube எழுதியிருக்கோம். சொல்யூஷனுக்குள்ள ஃபார்முலா y into if equal to q into if ds plus c. அப்புறம் அதுக்குள்ளே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. if வேல்யூ x cube 1 by x square q, x cube, இந்த க்யூபு ஸ்கொயருக்கு அடித்தாச்சு, மிச்சம் 1 இருக்குது. 1 எக்ஸ் பவர் 1னா பவரோட 1 ப்ளஸ் பண்ணி பவரை கீழே போட்டு இன்டகிரேஷன் ஃபார்முலா, பேசிக் ஃபார்முலா, ஈஸியான ஃபார்முலா. அப்போ என்னாச்சு, எக்ஸ் ஸ்கொயர் பை 2னு கிடச்சிருச்சு. அவ்வளவுதான். ஒய் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் சி. இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்க. சம்மில் என்ன கொடுத்துருக்கு, வென் ஒய் ஈக்குவல் டு 2 வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸுக்காக 1, ஒய்க்காக 2வும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய்க்காக 2வை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எக்ஸுக்காக 1 சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். 1 ஸ்கொயர் பண்ணால் 1/2 ப்ளஸ் சி. இதை மல்டிபிள் பண்ணால் 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டாக்க -1/2. எல்சிஎம் எடுத்தோம்னா 4 - 1/2. அப்போ சி ஈக்குவல் டு 3/2. சி ஈக்குவல் டு 3/2 கொண்டாந்து இந்த ஈக்குவேஷனில் கொண்டாந்து சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y equal to y x cube equal to x square by 2 plus 3/2. இப்போ ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்துடணும். எல்சிஎம் எடுத்துட்டா y x cube equal to x square plus 3/2. இந்த 2வை கிராஸ் மல்டிபிள் பண்ணிடணும். அவ்வளோதான். அப்போ 2y x cube equal to x square plus 3. இந்த சம் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் டிவிஷனில் கேட்ட கொஸ்டின் இது என்ன கொடுத்துருக்கு, dy by dx ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்னு கொடுத்துருக்கு. அப்போ இதை வந்து வேரியபிள் செப்பரபிள் வச்சு போடலாம். இப்போ ஒய்யப்புறம் ஒரு சைடு எக்ஸப்புறம் ஒரு சைடு கொண்டு வந்தாச்சு. dy by ஒய்ன்னு கிடைக்கிது, ds by எக்ஸ்னு கிடைக்கிது. dy by ஒய்னா லாக் ஒய்ன்னு போட்டுடலாம். ds by எக்ஸ் வந்து லாக் எக்ஸ் போட்டுடலாம். இன்டகிரேஷன் முடிஞ்சிருச்சு, லாக் சின்னு போட்டுடலாம். இந்த லாகில் வந்து ப்ளஸில் இருந்தால் இன்ட்ரில் எழுதலாம். லாக் சிஎக்ஸ் வந்துருச்சு. அப்போ லாக் ஒய் ஈக்குவல் டு லாக் சிஎக்ஸு கிடைக்கிது. அப்போ ரெண்டு பக்கம் லாகை ரிமூவ் பண்ணிட்டால் ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ்னு கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளவு ஈஸியான சம்மாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரியாமல் விட்டு வந்துட்டீங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஈஸியான சம்மெல்லாம் பழைய கொஸ்டின் பேப்பரு, குவார்ட்டர்லி கொஸ்டின் பேப்பர், ஏற்கனவே கேட்கப்பட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பரு, பிடிஏ புக்கில் ஒரு 6 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்காது. அந்த கொஸ்டினை பூரா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஈஸியாக எஸ்டி 80+ மார்க் எடுத்துடலாம். 1 மார்க் மட்டும் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதிட்டீங்கன்னாக்கா சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, ஈஸியாக பாஸ் பண்ணுங்கள். பாய்.